மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாரிப்பா, முதல்ல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரிப்பா. ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். மாலை வணக்கம், குட் ஈவினிங், வெல்கம். வாங்க. வாய்ஸ் கேட்குதாப்பா? ஹலோ, குட் ஈவினிங். வாய்ஸ் கேட்குதாப்பா? கிளாஸ்க்குள்ளே போவோமா? குட் ஈவினிங்ப்பா, குட் ஈவினிங். கிளியரா? ஓகே, பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டேன் டெலகிராமில். ஸோ லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டைம் ஆகிடுச்சு, நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். 50 பேர் வெயிட் பண்ணாங்க, ஆனால் வரது பார்த்தா 20 பேர். சார் லைவ் வரலையான்னு ஃபோன் அடிச்சுட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, ஓகேப்பா. ஸோ வாய்ஸ் கிளியர் இல்லை, போகலாம்ல கிளாஸ்க்கு? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸில் பார்க்க போகிறோம்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஸோ பார்ட் 2 வீடியோ. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்ட் 2 வீடியோ அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கான கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம இப்போ கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாடல் ரொம்ப முக்கியம், சரிங்களாப்பா? இந்த மாடல் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன மாடல் சார் அப்படின்னா, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மாடல். குரூப் 4ல் நிறைய டைம் கேட்பாங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். 2 வருஷம் 3 வருஷம் இது 2 தான்ப்பா. 2 வருஷம் வந்தால் என்ன ஃபார்முலா, 3 வருஷம் வந்தால் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது, 2 வருஷத்துக்கு என்னென்னா P × R/100² அவ்வளோதான்ப்பா. 2 வருஷத்துக்கு ரொம்ப சிம்பிள், சரிங்களா? இது நம்ம கொஷின் பார்க்கும்போது எப்படி ஈஸியாக ஃபார்முலாவே தேவையில்லை, கொஷினை பார்த்தோன்னே எப்படி அப்ளை பண்ணணும் உங்களுக்கு சொல்லித்தரேன், கவலைப்படாதீங்க. ஸோ 3 வருஷத்துக்கு என்ன சார் அப்படின்னா, P × அதே போல் R/100² இன்ட்டு என்னது 3 + R/100, 3 + R/100. ஸோ இதான்ப்பா 3 வருஷம் 2 வருஷம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்களா? ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு போகலாமா? தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டாங்கன்னா, 2 வருஷத்துக்கு P × R/100² 2 வருஷம். 3 வருஷத்துக்கு என்ன சார்? 2 வருஷத்துக்கு என்ன ஃபார்முலா அதை போட்டுரும். 3 வருஷம் அப்படிங்கிறனால 3 + R/100 அப்படிங்கிறத என்ன செய்கிறோம், போட்டுக்கிறோம், சரிங்களாப்பா? ஓகே சார். ஸோ இப்போ நம்ம சம்குள்ளே போயிடலாமா? ஓகேவா? ஓகே. ஆண்டொன்றுக்கு எத்தனை 10% 3 வருடங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 3 வருடங்கள், சரிங்களாப்பா? 3 வருடங்களா? ஸோ இப்போ என்னது, 5000 அசல், 10% 3 வருடம், 5000. ஓகே. ஸோ எப்படி போடணும், 5000 போட்டாச்சா, பெருக்கல் P × R/100. P வந்து எவ்வளோ, 5000 போட்டாச்சு. R என்னது 10%. அப்போ என்ன போடணும், 10/100 சொன்னோம் இல்லையா, 10/100 2 டைம் போட்டாச்சா? ஓகே. இன்ட்டு அப்புறம் என்ன போடணும், 3 + R/100. இப்போ இங்கே என்ன வரும், மேலே 3 10
10/100 அப்படின்னு வருமா? ஸோ அப்போ 300 ஒரு 10 எவ்வளோ? 310 சரிங்களா? அப்போ நம்ம இங்கேயே போட்டுக்கலாம் 310/100 அவ்வளோதானப்பா. ஃப்ரேம் பண்ணியாச்சா? கொஷினை ஃப்ரேம் பண்ணியாச்சா? அவ்வளோதான். ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? ஆன்சர் போட்டுடலாம். 3 ஜீரோக்கு 3 ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா அடிச்சிடலாம். இங்கே ஒரு ஜீரோக்கு இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோக்கு இங்கே ஒரு ஜீரோ அடிச்சிட்டோம். ஸோ அப்போ 31 × 5 என்ன பெருக்கினா ஆன்சர்? 5 I move 5 அவ்வளோதான். தட் இஸ் ஆன்சர் இஸ் 155. ஓகே, ரொம்ப சிம்பிள். P × R/100 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதுங்க. இன்னொரு டைம் எழுதுங்க. P × R/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + R/100. இதில் என்ன செய்கிறோம்? சப்ஸ்டியூட் பண்ணுறோம். P என்னது? 5000 இன்ட்டு R எத்தனை? 10/100 10/100 2 டைம்ஸ் போடணும் இல்லையா? ஓகே. ஸோ இங்கே 3 ப்ளஸ் நமக்கு R என்னது? 10. அப்போ 100ஐயும் 3ஐயும் பெருக்கினா இல்லை 300. அப்போ இன்ட்டு 310/100 அதை தான் நான் ஈஸியாக போட்டேன். இந்த ஸ்டெப்பை ஃப்ரேம் பண்ணி கேன்சல் பண்ணால் என்னது? டைரெக்டாக நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் இந்த ஆப்ஷனை என்ன செய்யலை? கொடுக்கல. அப்போ 155 என்பது ஆன்சர். ஓகே அப்பா, புரிஞ்சதா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? புரிஞ்சதாப்பா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஓகே. ஸோ தென் உங்களுக்கு அடுத்து 2 வருஷத்தில் ஒரு சம் பார்த்துருவோமா? ஓகே. ஸோ அதே போல் 10,000 அசல் 10,000 அசல். ஸோ இப்போ என்ன எத்தனை பர்சன்டேஜ் வச்சுக்கலாம்? 8%. அப்போ 8/100 8/100 அவ்வளோதானப்பா. P × R/100 ஹோல் ஸ்கொயர் 2 வருஷத்துக்கு தானே? 2 வருஷம். அப்போ 4 ஜீரோக்கு 4 ஜீரோ கேன்சல். 8 8 64 ஆன்சர். தட்ஸ் ஆல். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட், ஆனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட். ஓகே. ஸோ கிளியர் ஆகிட்டிங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் பார்த்தலாமா? ஒடியாங்க போட்டு சென்ட் பண்ணுங்கள் இந்த சம்மை. தொகை வந்துச்சா? அந்த சம்மே கொண்டு வரலையா? ஓகே. ஸோ சம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க் சம் கண்டிப்பாக எல்லாருமே போடணும். சேம் மெத்தட். ஓகே, சேம் மெத்தட். ஓகேவா? ஹோம்ஒர்க் சம் பாருங்கள். அசல் 8000. P அசலானது 8000. ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 5%. ஆர்எஸ்எல் புக்கில் இருக்கிற சம் 5%. 3 வருஷம். N இஸ் ஈக்குவல் டு 3 வருஷம். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம், ரெண்டுக்கும் இடையான டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஸோ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சீக்கிரமாக போடுங்க, நோட்டில் போடுங்க. டக்குன்னு இதை போட்டு அப்படியே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை போடணும். ஓகேவா? இந்த சம்மை போட்டு பின்னாடி தான் நெக்ஸ்ட் சம்முக்குள்ளே நான் போவேன். ஓகே, எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை போடுங்க. நம்மளும் ஆன்சரை போடுவோமா? ஓகே சரிங்களா? லைவை கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, ஆன்சரை போட்டு வாங்க. 8000. ஓகே, அடுத்து என்ன சொன்னேன்? 5%. அப்போ 5/100 5/100. அப்போ 300ஓட பெருக்குன்னா என்ன வரும்? 305/100 வரும். அவ்வளோதானப்பா. ஓகே, 3 ஜீரோக்கு 3 ஜீரோ கேன்சல். 1 5 5 2 5 10 1 2 4 2 8. ஸோ அடுத்து 1 5 5 2 5 10 1 4 5 20. ஸோ இதை அடிங்க எவ்வளோ? 6 30 1 5. அப்போ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 61. நான் கமெண்ட் பண்ணிட்டீங்களா? எங்கே ஒரு ஆன்சரையும் வரல? தூங்கிட்டிங்களா? மேக்ஸ் கிளாஸில் கூட தூங்குறீங்களா? 61 போட்டாச்சாப்பா? ஒரு ஆன்சரும் வரலையே. போட்டிங்களாப்பா? சூப்பர். ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 61. ஹோம்ஒர்க் சம்மோட ஆன்சர் 61. சரிங்களா? சூப்பராக இருக்கா? இந்த மாதிரி அழகாக இருக்கா சம்மு? ஓகே. ஸோ தென் நெக்ஸ்ட் சம். ஒரு குறிப்பிட்ட தொகையின் நெக்ஸ்ட் சம் போயிடலாமாப்பா? பாருங்கள், நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? இன்னொரு ஹோம்ஒர்க் தட்டா போடுறீங்களா? இன்னொரு ஹோம்ஒர்க் சம் தட்டா 2 வருஷத்துக்கு தரேன் பாருங்கள்.
8000 அசல், 8000 அசல், percentage r is equal to 10%, number of year is equal to 2. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சரிங்களா, சீக்கிரமாக போடுங்க, ஒரே ஸ்டெப்பில் ஆன்சரை போடுங்க, குயிக்காக போடுங்க. போட்டாச்சாப்பா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சம்குள்ளே போவோமா? பாதி பேர் மேக்ஸ்னோடனே ஆளே காணோம், ஓடிட்டாங்களா, பயந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. சரிப்பா, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சம் போயிடலாம். ஸோ அடுத்த ஒரு ஈஸியான சம் தான். ஒரு குறிப்பிட்ட தொகையின் ஆண்டு வட்டி வீதம் 5%, 2 வருடங்களுக்கு தனி வட்டி 50, 2 வருடங்கள் தனி வட்டி 50, அதே தொகை அதே காலம் கூட்டு வட்டி என்னன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? தனி வட்டி என்ன கொடுத்துட்டாங்க? 50. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 50. அசல் என்னன்னு தெரியாது, பி இன்ட்டு. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5 டிவைடட் பை பிஎன்ஆர் டிவைடட் பை 100 இன்ட்டு 2 நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2. ஃபஸ்ட்டு அசலை கண்டுபிடிங்க. 4×5 10. ஸோ அப்போ தென் நெக்ஸ்ட் என்னது? 4×2 I2 10. சரிங்களாப்பா, I2 10. ஸோ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய அசல் பி அசல் என்னது? 500. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன மெத்தடு? 2 வருஷத்துக்கு அசல் 500, 2 வருஷத்துக்கு 21, பர்சன்டேஜ் எவ்வளோ? 5%. அவ்வளோதான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதே காலம் அதே பர்சன்டேஜ். நம்ம என்ன செய்யணும்? அசலை மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களாப்பா? இப்போ 10%னால் ஒரு 0 அடிச்சிருவோம். 50 10%. அப்போ 5% எவ்வளோ? 25. ஓகேவா? ஸோ தென் 5/100 இன்ட்டு 25. நெக்ஸ்ட் ஸ்டெப் அதானே போடுவோம். 25க்கு 5% எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ 25 எவ்வளோ? 125. இப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 125 கீழே 100, அப்போ 1.25 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ மேலே கீழே என்ன செய்யணும்? பெருக்கணும். 22 50, அப்போ ஒரு 1.25 மொத்தம் எவ்வளோ ஆச்சுப்பா? 51.25. ஓகேவாப்பா? ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம்? தனி வட்டி கொடுத்துட்டாங்க 50 ஈக்குவல் டு பி நமக்கு தெரியாது. ஸோ காலம் 2, ஆர் வந்து 5 டிவைடட் பை 100. இதை சால்வ் பண்ணால் நமக்கு 500 அப்படிங்கிறது கிடைக்கிது ஆன்சராக. அந்த 500 தான் அசல். இப்போ அதே அசலுக்கு 2 வருஷம் அதே பர்சன்டேஜுக்கு கூட்டு வட்டி என்ன? 2-1 மெத்தடில் போட்டால் ஆன்சர் நமக்கு ஈஸியாக வந்துடும். சரிங்களாப்பா? ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சம்குள்ளே போவோமா? ஸோ தென் நெக்ஸ்ட்டு சம் அதே மாதிரி தான்ப்பா. ஆண்டு வட்டி 10%, 10,000 ரோஷன் கூட்டு வட்டியில் 3 வருடங்களுக்கு முதலீடு செய்கிறார். 3 வருஷத்துக்கு முதலீடு செய்கிறார். அப்போ 3 வருஷம் கழித்து எவ்வளோ முதலீடு செஞ்சுருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் என்ன மெத்தேடு இது? 10,000 அசல். ஓகேவா? 3-3-1 மெத்தேடு. 3 வருஷம் 3-3-1. 4 இயர்ஸ்க்கும் மெத்தேடு இருக்குது. சரிங்களா? அது நான் சொன்னால் கன்ஃபியூஷனாக இருந்தால் சொல்லலை. ஸோ இருந்தாலும் நெக்ஸ்ட்டு அப்படி ஒரு சம் கேட்டிருக்காங்க. நம்ம அந்த சம்மில் நம்ம 4-4-1க்கு என்ன மெத்தேட்னு பார்ப்போம். ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்? பர்சன்டேஜ் எவ்வளோ? 10%. 10% கொடுத்துட்டா என்ன செஞ்சலாம்? அழகாக சம்மை போட்டலாம். 10%னால் ஒரு 0 அடிச்சுக்கோங்க, 1000. இதில் ஒரு 0 அடிச்சுட்டா 100, இதில் ஒரு 0 அடிச்சுட்டா 10. அழகாக ஆன்சரை போட்டுடலாம். இதே நீங்கள் ஃபார்முலா மெத்தட் போனீங்கன்னா என்ன ஆகும்? கஷ்டமாக இருக்கும், அடித்து போட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? கஷ்டமாக இருக்கும். அப்போ என்னது? 3000 ஒரு 300, 3300 ஒரு 10, 3310. அவங்க கேட்குறது என்னது? மொத்த தொகை. அப்போ என்ன செய்யணும்? இந்த 10,000தோட 3330 ஆட் பண்ணிட்டா
13,310 என்பது தான் இந்த கேள்விக்கான விடை. சரிங்களாப்பா? ஸோ இதில் ஆப்ஷனே கொடுக்கல. ஸோ 13,310 என்பது தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஒன்றும் இல்லை, 3 வருஷம் கூட்டுவட்டியில் என்ன பார்ப்போம், 331 மெத்தட். 10% கொடுத்துட்டாங்க, அப்படியே அடித்து போட்டால் நமக்கு வட்டி கிடச்சிரும். அவங்க கேட்டிருக்கிறது மொத்த தொகை. அப்போ என்ன செய்கிறோம், வட்டியோட அசலை ஆட் பண்ணிக்கிறோம். வட்டியோட அசலை என்ன செஞ்சுக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவாப்பா? ஸோ தென் நெக்ஸ்ட் என்னது, நெக்ஸ்ட்டு சம். ஓகேப்பா. ஸோ இதுவரையும் புரிஞ்சதா? இந்த சம் வரையும் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நம்ம 4-4-1 மெத்தட் போகிறோம். சரிங்களா? 4 இயர்ஸ்க்கு என்ன மெத்தட்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுவரையும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லையா? ஓகேப்பா. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், 4-4. சரிப்பா. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, அசல் கொடுத்துட்டாங்க 16,000. 10% வச்சில் 2 வருஷத்தில் அரையாண்டுனா என்ன பண்ணோம், பர்சன்டேஜை பாதி ஆக்கிக்கணும். அப்போ 5% எடுத்துப்போம், நமக்கு தெரியும். 1 வருஷத்துக்கு எத்தனை அரையாண்டு, 2 வருஷத்துக்கு கேட்டுருங்க. 2 வருஷத்துக்கு எத்தனை அரையாண்டு, இன்னொரு வருஷத்துக்கு 2. அப்போ 2 வருஷத்துக்கு இன்னொரு 2 ஆட் பண்ணுங்கள். அப்போ மொத்தம் 2 வருஷத்துக்கு 4 அரையாண்டு அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இப்போ இயர்ஸ் என்ன கிடச்சிச்சு, 4 வருஷம் அப்படின்னு கிடச்சிச்சு. 4 வருஷத்துக்கு என்ன சார் மெத்தட் அப்படிங்கிறத திஸ் வீடியோ. ஓகே, ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? 4 வருஷத்துக்கு என்ன மெத்தட், சரிங்களாப்பா? ஓகே, ஸோ 4 இயர்ஸ்க்கு மெத்தட் எழுதுங்க, சீக்கிரமாக எழுதுங்க. 4-6-4-1, 4-6-4-1. ஸோ இதுதான்ப்பா மெத்தட். இதை என்ன செய்யணும், ஞாபகம் வச்சு தான் ஆகணும். இல்லை அப்படின்னா நம்ம அசல் நம்ம போட்டு, அசல் எவ்வளோ 16,000 போட்டு, இதே போல் என்னது 10 வருஷம் 110/100 110/100 4 டைம் போட்டு இது எல்லாத்தையும் அடித்து இது எல்லாத்தையும் பெருக்கி அதிலேருந்து கழிச்சா இது ரொம்ப டைம் இழுக்கும். ஸோ 4 இயர்ஸ்க்கு என்ன மெத்தேடு நோட்டில் எழுதி வைங்க. 2 வருஷம் 3 வருஷம் அதே போல் அது கீழே 4 வருஷம் நான் அதாவது 4 இயர்ஸ்க்கு எழுதி வைங்க. 4-6-4-1 மெத்தட். அவ்வளோதான்ப்பா, 4-6-4-1 மெத்தட். ஸோ இப்போ பார்ப்போமா, அசல் என்ன கொடுத்துட்டாங்க, 16,000. 4 இயர்ஸ்க்கு என்ன மெத்தேடு, 4-6-4-1. பர்சன்டேஜ் எவ்வளோ, 10%. அரையாண்டுனா என்ன செய்வோம், அரையாக பாதியாக குறைச்சிரும், 10/2. அப்போ 5%. 16,000ல் 5% எவ்வளோன்னு பார்ப்போம். எப்படி பார்ப்போம், ஒரு 0 அடிச்சிட்டா 10%. அப்போ 10% 1,600னா அதில் பாதி பண்ணால் 5%. அப்போ எவ்வளோ, 800. இதில் 10% பார்த்தா என்ன பண்ணுவோம், ஒரு 0 அடிச்சிருவோம். ஸோ 80. 80ல் பாதி 40. ஸோ தென் இதில் என்னது, இதில் ஒரு 0 அடிச்சிட்டா 4%. 10 அதாவது 10% 4. அப்போ அதில் பாதி 2. ஓகே. ஸோ தென் அடுத்தது என்னது, 5% /100 × 2. அப்போ I2 10. அப்போ என்ன செய்யும், அந்த இது கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும், 0.1 அப்படிங்கிறது கிடைக்கும். என்ன செஞ்சுக்கலாம், மேலே கீழே பெருக்கணும். 8×32 6×24 4×2 8. அவ்வளோதான், 0.1 விட்டுருங்க, கடைசியாக பார்த்துப்போம். 8 4 4 3. இது என்னதுப்பா, அது வட்டி. அவங்க என்ன கேட்குறாங்க, மொத்த தொகை நமக்கு என்னன்னு தெரியணும். ஸோ என்ன செய்யலாம், இந்த 16,000தோட என்ன பண்ணிக்கணும், நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய அந்த வட்டி என்ன செஞ்சுக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். தொகையாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க,
3 வருடம் அரையாண்டு கூட்டு வட்டியாக எவ்வளவு தொகையாக மாறும்னு கேட்டிருக்காங்க. என்ன செஞ்சுக்கலாம், 16 3 0வை 3 4 4 8 ஆட் செஞ்சால் எவ்வளோ, 19 4 4 8. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. 19 4 4 8. சார் புரியல சார், செம்ம பார்த்தா தான்ப்பா புரியும் சார், கவனிக்கல சார். வாங்க மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். 16,000 அசல் போட்டாச்சு. 4641 மெத்தட், அரையாண்டுனா 5%, அவ்வளோதான். அப்படியே சால்வ் பண்ணுறோம். 10%னா ஒரு 0 அடிச்சுக்கிறோம், 1600, அதில் பாதி 800. 10%னா ஒரு 0 அடிச்சுக்கிறோம், 80, 80ல் பாதி 40. 10%னா ஒரு 0 அடிச்சுக்கிறோம், 10% 4, அப்போ 5% 2. சரிங்களா, இது வரையும் போட்டாலே நமக்கு ஆன்சர் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ மேலையும் கீழையும் பெருக்கி நமக்கு வட்டியை கண்டுபிடிச்சி இந்த அசலோட கூட்டினோன்னா மொத்த தொகை கிடைச்சிடும். இந்த மெத்தடை ஃபார்முலா மெத்தடில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் பெருசாக வரும், ஆன்சர் வராமல் கூட போகலாம். ஸோ இந்த மெத்தட் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஷார்ட்கட் மெத்தட். ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட்டு சம்குள்ளே போயிடுவோமா? ஓகேப்பா, அசல் தொகை எவ்வளோ, அதே 16,000. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, எங்கே போச்சு கொஷினு? ஓகே, 16,000 20% 9 மாதங்களுக்கு காலாண்டில் கிடைக்கும் கூட்டு வட்டி. ஸோ 9 மாதத்தில் எத்தனை காலாண்டு, 3 3 3. அப்போ இயர்ஸ் தெரிஞ்சிருச்சு, n=3 கண்டுபிடிச்சாச்சு. பர்சன்டேஜ் எவ்வளோ, 20%. காலாண்டுனா என்ன பண்ணோம், 4 காலாண்டு ஒரு வருஷம் /4. ஓர்னா நாங்கள் 5 பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு, 5 வருஷம். அவ்வளோதான். என்ன செய்யலாம், அப்படியே அப்ளை பண்ணுங்கள், நார்மல் மெத்தடில் போடுங்க. அசல் 16,000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 331, பர்சன்டேஜ் 20% இருக்குது. காலாண்டு 4 காலாண்டு, அப்போ 4 20/4. அப்போ ஒன்றா நாங்கள் 5 5% கிடைக்கும். அப்படியே அது இருக்கிறத எடுத்து போட்டால் ஃபார்முலா மெத்தடில் போடணும். ஷார்ட்கட் மெத்தடுக்கு இந்த மாதிரி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், நம்ம போடணும். ஓகே, ஸோ அதே போடுங்க. 5% 800, 40 2. போன சமயம் பார்த்தோம்லப்பா, 8 24, 4 12 2 2 2 5 1 2. ஸோ அப்போ 2522. ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 2522. சரிங்களாப்பா? நம்ம அந்த கொஷினில் என்ன கேட்குறாங்களோ அதை ஃப்ரேம் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு கஷ்டம். ஃப்ரேம் பண்ணிட்ட பின்னாடி என்னது, ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். ஓகேவா, புரிஞ்சதா? ஓகே, ஸோ தென் ஆண்டு வட்டி வீதம் 10%. ஸோ இதை பாருங்கள், நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஆண்டு வட்டி வீதம் 10%. 2800 அசலுக்கு 1.5 வருஷத்தில் ஒரு கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. நார்மல் மெத்தட்லேயே போடுங்க. 1.5 வருஷமா பாருங்கள், 2800 1.5 வருஷம்னால என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே போட்டுக்கலாம். அவங்க அரையாண்டு காலாண்டுன்னு கொடுக்கல. சரிங்க, அப்போ அரையாண்டுன்னு கொடுத்துருந்தா 3 காலாண்டுன்னு கொடுத்துருந்தா நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டுக்கலாம். ஸோ 2800 இன்ட்டு 1.5 வருஷம். 1.5 வருஷம் தானேப்பா, 1.5 வருஷம் 10%. ஓகே, 1.5 வருஷம் 10%. எவ்வளோ, 2800. இப்போ ஒரு வருஷத்துக்கு எப்படி போடுவோம், 100 110/100 110/100ன்னு போடுவோம். அரை வருஷத்துக்கு என்ன பண்ணுவோம், அந்த பர்சன்டேஜில் பாதி ஆக்கிவோம், 105/100. அவ்வளோதான்ப்பா. இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர். கொஷினை வச்சு ஆன்சரை ஃப்ரேம் பண்ணுறோம். சரிங்களாப்பா, ஆப்ஷனை ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல், 1 0க்கு 1 0 கேன்சல்,
2 அஞ்சு 10, ஓரஞ்சு 5, 2 அஞ்சு 10, ஓரன் 2, 4 2 8. ஸோ அப்போ 21, 11, 14 பெருக்கிறோம். 21, 11, 14 பெருக்கிறோம். ஸோ பெருக்குங்க. 1 2 1 2. அப்போ 1 3 2 2 3 1 இன்ட்டு 1 4. ஓகே 4 நாமும் 12க்கு 2 மீதி 1 4 2 8 8 1 9. ஸோ தென் 1 3 2 சரிங்களா 1 3 2. இப்போ 4 3 2 1. ஸோ அப்போ 3 2 3 4. ஆஹா வரலையே, எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கமே. ஆண்டு வட்டி 10%. 2800க்கு 1.5 வருஷம் வருடங்களுக்கு கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே நிமிஷம் இல்லைங்க, எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம். 32 34 கிடச்சிச்சு. ஓகேப்பா கரெக்ட். சாரி. அதாவது என்ன வந்துச்சு நமக்கு 32 34 ஆன்சர் வந்துச்சு. ஸோ இது என்னது நமக்கு தொகை சரிங்களா. அப்போ அசல்லேருந்து தொகையை கழிச்சிட்டா என்ன கிடைக்கும், வட்டி கிடைக்கும். சாரி மாற்றி புரிஞ்சுட்டேன். 3 2 3 4 ஆன்சர் வந்துருச்சு. அப்போ 2800 கழிங்க 4 3 4. அப்போ 434 இஸ் ஆன்சர். ஸோ மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஒன்றும் இல்லைப்பா, ஃபார்முலா மெத்தடில் என்ன பண்ணுவோம், அசல் கொடுத்துட்டாங்க, கண்ணை மட்டும் 2800ன்னு போட்டுப்போம். 1.5 வருஷம், அப்போ ஒரு வருஷத்துக்கு பர்சன்டேஜ் என்னது 10. அப்போ 100ஓடு ஆட் பண்ணிப்போம். 110/100 இன்ட்டு அரை வருஷம், இன்னொரு அரை வருஷம் கண்டுபிடிக்கணும். அப்போ பர்சன்டேஜை பாதி ஆக்கிக்கலாம். 105/100. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர். இதை நமக்கு சால்வ் பண்ணால் என்ன கிடைக்குது, 3234 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ மொத்தம் நமக்கு அசல் எவ்வளோ 2800. இதுலேருந்து நம்ம ஆன்சர் கழிச்சோம்னா 434. இதுதான் ஆன்சர். ஸ்டெப்பை ஃப்ரேம் பண்ணிவிட்டு ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களாப்பா. கொஷினை கொஞ்சம் தெளிவாக படிக்கணும், நானே லைட்டாக கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். ஓகேப்பா. ஸோ தென் கடைசி சம் என்ன செஞ்சிடலாம், ஹோம்ஒர்க் சம் கொடுத்துடலாமா. சார் ஈஸியான சம்லாம் நீங்கள் போட்டிங்க, கஷ்டமான சம் எங்களை போட வரீங்களே சார் அப்படிங்கிறீங்களா. ஓகே. ஸோ இந்த சம் கொஞ்சம் கடினமான ஒரு சம் தான். ஓகேவா. ஸோ கொஷினை பார்த்தாலே என்ன ஆகும், குழப்பக்கூடிய ஒரு சம் சரிங்களாப்பா. ஸோ இதற்கு நான் எப்படி போடலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கலாம், அசல் கொடுத்துட்டாங்க. 2 வருஷம் 73 நாள், 2 வருஷம் 73 நாட்கள். அப்போ டிவைடட் பை 365 டேஸ் போடுவோமா இல்லையாப்பா. ஓகேவா. ஸோ இதை நம்ம இந்த இடத்துல போடுறோம். பர்சன்டேஜை பெருக்குங்க. கலப்பு பிணத்தில் இருக்குது 6 24 25/4. 25/4 அப்படிங்கிறத என்ன செஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சாச்சு. அசல் நமக்கு தெரிஞ்சாச்சு, பர்சன்டேஜை மாற்றியாச்சு, இயர்ஸும் என்ன செஞ்சாச்சு, மாற்றி ரெடியாக வச்சுருக்கோம். ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ தென் இப்போ என்ன சார் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்ம இங்கே ஃபார்முலா என்னது, P × 1 + R/100. ஸோ ஹோல் பவர் n. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை வருதோ அத்தனை போடுவோம். ஸோ இந்த சம்மை நார்மல் ஃபார்முலா மெத்தடில் என்ன செஞ்சாகணும், நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ அசல் என்னது 20 480. ஸோ இன்ட்டு 1 + R என்னது 25 டிவைடட் பை 4 இன்ட்டு கீழே என்னது 100 சரிங்களாப்பா. இன்ட்டு தென் நெக்ஸ்ட்டு 2 வருஷம் 73 டிவைடட் பை 365. ஸோ அப்போ என்னது 73 டிவைடட் பை 365 அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ அந்த 2 வருஷத்தை விட்டுருங்க. ஸோ 2 வருஷம் 73 நாட்கள் சரிங்களா. அப்போ இது நம்ம கண்டுபிடிச்சோம்னா 2 73 365 போட்டால் 1/5 2 10 11/5 வரும் சரிங்களா. ஸோ இந்த சம்மு போட்டு பார்த்தா ஆனால் ஆன்சர் வரல, அவங்க ஒரு மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
எத்தனாவது சம்மு? 10வது சம். ஓ ஓகே ஓகேப்பா. ஸோ இப்போ பாருங்கள், இந்த சம் மட்டும் தெளிவாக பாருங்கள். ஸோ ஒன்றும் இல்லைப்பா, அசல் நமக்கு தெரிஞ்சிச்சு 20 480 சரிங்களா. இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் என்னது நமக்கு கண்டுபிடிச்சோம் இல்லையா, 25/4 ஆர் டிவைட் பை 1 ப்ளஸ் ஆர் டிவைட் பை 100 2 இயர்ஸ் 73 days. அப்போ 2 இயர்ஸ் அப்படிங்கிறது எங்கே போடணும்? மேலே ப்ராக்கெட்டில் போடணும். இவ்வளோ தான்ப்பா இந்த இடத்துல. ஸோ தென் இன்ட்டு என்ன செய்கிறாங்க, என்ன போடணும்? 73 நாட்களுக்கு போடணும்ல. அப்போ 1 ப்ளஸ் 73/365 இவ்வளோ தான்ப்பா. ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃப்ரேம் பண்ணிவிட்டு இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் வரல அப்படின்னா நான் குரூப்பில் உங்களுக்கு இதை போட்டு அனுப்புகிறேன் இந்த சம். சரிங்களாப்பா? ஸோ இந்த சம் ஆன்சர் டெஸ்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக போச்சு. சரிங்களாப்பா? ஸோ ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஆன்சர் வரல அப்படின்னா குரூப்பில் உங்களுக்கு நான் போட்டு சென்ட் பண்ணுறேன். சரிங்களாப்பா? ஸோ இன்னொரு ஸ்டெப் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இதே ஸ்டெப்பை இங்கேயும் எடுத்துக்கணுங்கிறாங்க. 1 ப்ளஸ் 73/365 சரிங்களா இன்ட்டு 25/4 இன்ட்டு 100 அப்படிங்கிறத எடுத்துக்கணுங்கிறாங்க. ஏன் சார் எடுத்துக்கணும் அப்படின்னா, இங்கே என்ன போட்டிருக்கோம்? நம்ம ஸ்கொயர் போட்டிருக்கோம். சரிங்களாப்பா? ஸ்கொயர் போட்டிருக்கோம். ஸோ இந்த சம் நான் இப்படி டீச் பண்ணேன்னா உங்களுக்கு சத்தியமாக புரியாது. ஸோ நான் உங்களுக்கு போர்டில் டீச் பண்ணி இந்த சம்மை நம்ம சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த சம்மை பெண்டிங்லேயே வச்சுக்கோங்க. சரிங்களாப்பா? போர்டில் நம்ம என்ன செய்யலாம், டீச் பண்ணிக்கலாம். பெண்டிங்லேயே வச்சுக்கோங்க. ஞாபகப்படுத்துங்க. இந்த சம் நான் டீச் பண்ணி அனுப்புகிறேன். நான் இப்போ சொல்லிட்டு போயிடுவேன், இப்படி போடுங்கப்பா அப்படி போடுங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களாப்பா? உங்களுக்கு புரியாமல் போச்சுன்னா நாளைக்கு இந்த சம் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா சார் நீங்கள் அன்றைக்கி நடத்தலைன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? நான் போர்டில் டீச் பண்ணி விட்டுறேன். ஓகேவாப்பா? சரி ஓகேப்பா. ஹோம்ஒர்க் சம் 2 கொஷின் ஆன்சர் போட்டிங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு 7, ஹோம்ஒர்க் ஒரு 9 கொஷின். ஆல்ரெடியே ஒரு 8 சம் பார்த்துருப்போம். மொத்தம் ஒரு 16 ஹோம்ஒர்க் சம்மோடு சேர்த்து 18 கொஷின் உங்களுக்கு நடத்தியாச்சு. 18 கொஷின் நடத்தியாச்சு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். ஹோம்ஒர்க் சம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். 18 சம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ப்ரீவியஸ் இயரில் ஒரு 20 ப்ளஸ் ஆர்எஸ் அகர்வாலில் நடத்தாத சம் ஒரு 5 சம் தரேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கொஷின் பேப்பரில் டெஸ்ட்டில், ஸோ சண்டே டெஸ்ட்டில் தரேன். ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் வரல அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம், நம்ம மேக்ஸ் ஆன்சர் கீ போடும்போது பார்த்துக்கலாம். ஸோ எப்போவுமே எல்லா சம்மும் நான் நடத்தி எல்லா சம்முமே உங்களுக்கு கொடுத்துட்டேன். 25 சம் நடத்துகிறேன். அதே 25 டெஸ்ட்டில் கொடுத்தேன் அப்படின்னா ஈஸியாக போட்டுருவீங்க. ஈஸியாக போட்டுடலாம். அந்த ஒரு இது இருக்காது. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் 20 சம் போட்டலாம், 5 சம் டஃப்பாக இருக்கும். அதே போல் நம்ம 20 சம் நடத்திட்டு ஒரு 5 சம் டஃப்பாக வச்சா தான் 5 சம் டஃப்பாக இருக்கும் போல். அந்த டஃப்பான சம் நம்ம எப்படி போடுறோமோ அப்படி தான் நமக்கு ரிசல்ட்டு அப்படிங்கிறது வரும். அப்படிங்கிறது என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களாப்பா? ஸோ இப்போ என்னென்னா கமெண்ட்ஸ் எனக்கு ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த லைவ் கிளாஸை நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? எனி டவுட்ஸ்னால் நீங்கள் கேளுங்க. ஸோ தெரியாத சம்க்கு ஆன்சர் நான் போட்டு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களாப்பா? ஸோ நம்ம நாளை வீடியோவில் சந்திப்போம். நாளைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் லைவில் சந்திப்போம். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் செஷன் வச்சுக்கலாம். நம்ம பெண்டிங் டாப்பிக்கை என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் முடிச்சிடலாம். சரிங்களாப்பா? ஸோ கண்டிப்பாக இந்த 7 சம்மில் 6 சம் புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக லாஸ்ட்டு சம் புரிஞ்சிருக்காது. ஸோ நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சென்ட் பண்ணுறேன். ஸோ கவலைப்படாதீங்க. 6 ஒரு 2 8 சம் ஹோம்ஒர்க் சம். சரிங்களாப்பா? ஸோ மொத்தம் இதில் ஒரு 8, அதில் ஒரு 8 16 சம் பார்த்துட்டோம். சரிங்களா? மீதி இருக்க சம்மை நம்ம டெஸ்ட்டில் ஆட் பண்ணி விட்டுலாம். சரிங்களா? இதை முடிச்சுட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்னொரு 20 சம் இருக்குது. நெக்ஸ்ட்டு டெஸ்ட்லேயே நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். எல்சிஎம் HCF, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தா இதில் 2 இதில் 2 மொத்தம் 6 கேள்வி. 15ல் 6 கேள்வி நம்ம கையில் இருக்குது.
ஆனால் ஒரு சம் கூட என்ன செய்யாது, மிஸ் பண்ணாமல் என்ன செஞ்சிடணும், எல்லா சம்மும் பார்த்துடணும். சரிங்களாப்பா? தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன் எல்லாருக்குமே நன்றிகள். ஸோ வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். தேங்க்யூப்பா.